வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். அக்னி. பல போராட்டங்களின் மூலம் தேசத்தில் இளைஞர்களின் மன வாஞ்சையை காண நேரிடுகிறது. எனினும் லஞ்ச பேர்வழிகள் பலரும் லஞ்சத்திற்கு எதிராக குரல் கொடுத்து, திருடனே அதோ திருடன் திருடன் என்று கூப்பிட்டு கொண்டு ஓடுவது போல காணப்படுகிறது. உள்ளான மனிதனில் உண்டான பொருளாசையை வெறுக்கும் சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே தர முடியும். போராட்டம் அந்த வாஞ்சையை உருவாக்கலாம், ஆனால் மாற்றத்தினை கொண்டுவர வலுவற்றது. எனவே கடைசி நாட்களில் மாம்சமான யாவரின் மேலும் மாரியை பொழிய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் அப்போஸ்தலர் 2:17. அதனை நிறைவேற்ற தீவிரம் காட்ட ஜெபிப்போம், வாஞ்சிப்போம், நிறைவேறுதலை காண்போம். அக்னி என்ற வார்த்தை இன்றைய ஆவிக்குரிய உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொற்களில் ஒன்று. அக்னி முகாம், அக்னி அபிஷேகம் போன்றவற்றால் குழம்பி போயிருப்பவர்களும் ஏராளம். இதுதான் வேளை என்று அந்நிய அக்னியும் இன்று சபைகளுக்குள் நுழைந்து தன் வேலையை நடத்துகிறது. ஆனால் அறிந்தோ அறியாமலோ எழுப்பப்படும் அக்னியின் விளைவினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அக்னி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது, விளைந்த பயிரையாவது, வயலில் உள்ள வேற எதையாவது எரித்து போட்டதே. ஆனால் அக்னியை கொளுத்தினவன் அக்னி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். யாத்திராகமம் 22:6. இது ஒரு பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பு எனினும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத வாக்கியம். இந்த அக்னி தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ கவலையினத்தினாலோ பற்ற வைக்கப்பட்டிருக்கலாம். அது கொளுத்தப்பட்ட நேரத்தில் இல்லாத ஒரு காற்று, கொளுத்தப்பட்ட பின்னர் அதன் வேகத்தினை அதிகப்படுத்த தீவிரமாக அடித்து காரியத்தினை இன்னமும் கெடுத்திருக்கலாம். எப்படியாயினும் நஷ்டம் உண்டாகிவிட்டது. இன்றும் மற்றவர்களுக்கு நஷ்டம் உண்டாக்க எண்ணத்தில், வாழ்க்கையில், எதிர்காலத்தில், முன்னேற்றத்தில், பெருக்கத்தில் நம்மை அறியாமல் நடத்தும் காரியங்கள், நம்முடைய கவலையினத்தினால் உதிர்ந்துவிட்ட வார்த்தைகள் அக்னியை காட்டிலும் அதிகம் சேதம் உண்டாக்கிவிட்டனவே. தெரிந்து செய்திருந்தாலும் அறியாமல் செய்திருந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்றாக வேண்டும் என்பதனை மறக்கலாகாது. அது தேவ தீர்மானம் என்கிற தெளிவு நமக்கு உண்டாவதாக. கவலையின குறைவு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையில் தீர்ந்துவிட்டதாக எண்ணக்கூடாது. அந்த பாதிப்புக்கு ஈடுகட்ட நாம் கடமைப்பட்டவர்கள். நான் செய்த வேலையில் அந்த காற்று அல்லது சூழ்நிலை இல்லை, பின்னதாகவே அது உண்டாகிவிட்டது என்று ஒதுங்கிவிடவும் முடியாது. இங்கே குறிப்பிட்ட இந்த அக்னி உபதேசமாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், புத்திமதியாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஜாக்கிரதை. இது செய்யும் வேலைதனை 4 பிரிவாக பிரிக்கிறது. முதலாவது, அது முள்ளுகளில் பற்றி பிடிக்கலாம். முள்ளுகள் வேலிதனை குறிப்பிடுகிறது. பயிரின் பாதுகாப்புக்காக போடப்பட்ட இந்த வேலியை பழுதாக்கிவிட்ட கொடுமை அது. என்னுடைய சொல், செயல் அநேகருடைய வாழ்க்கையில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட பலவற்றை பாதித்திருக்கலாம். இரண்டாவது, அறுத்து வைத்திருக்கும், சேகரித்து வைத்திருக்கும் அறுவடை கட்டுகளை அது கொளுத்துகிறது. அதுவும் அறுவடை களத்தில் நடைபெறுகிறது. அது ஒரு மனிதனின் உழைப்பின் பலன். எதிர்பார்ப்போடு அதன் பலனை அனுபவிக்க காத்திருப்பவர்களின் வாயில் மண்ணை போடும் செயல். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லையே என்ற நிலைக்கு தள்ளி வைக்கும் ஒரு அநியாயம். விதை தானியம்
அதாவது முதலீடும் அதில் அழிந்து போகும் அநியாயம். என்னுடைய சொல்லும் செயலும் ஆலோசனைகளும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையினையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது என்பதனை யோசித்து பார்த்து ஈடு செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. மூன்றாவதாக, விளைந்து ஆனால் இன்னமும் அறுவடைக்கு முற்றிலும் தயாராகாத பயிரை அந்த அக்னி அழித்து விடுகிறது. எழும்பி வரும் எத்தனை இளைஞர்களை, உபயோகப்பட ஆயத்தப்படும் வாலிப உள்ளங்களை அழித்து போடக்கூடிய செயல்கள், ஊழியங்கள், வாழ்க்கை முறைகள் எத்தனை எத்தனை. சபைகளில், ஸ்தாபனங்களில் பழைய தலைவர்களால், புகழ்பெற்ற ஊழியர்களால் இன்று எழும்பி வரும் எத்தனை ஊழியர்கள் இடரல் அடைகின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை, அணுகுமுறை, ஊழிய முறை தேவையற்ற அக்னியை பரப்பி இப்படிப்பட்ட ஒன்று உபயோகப்பட ஆயத்தமாகும் வாலிபர்களை பாதிக்க போதுமானது அல்லவா? நான்காவதாக, மற்ற எதையாவது, அதாவது பயிருக்கு உதவுவைகளை அழித்து போட்ட அக்கினி எத்தனை எத்தனை. ஊழியத்திற்கு உதவுகிறவர்களை, ஜெபிக்கிறவர்களை, உற்சாகப்படுத்துகிறவர்களை, இல்லாத பொல்லாதவைகளை அறியாதவைகளை கூறி அலப்பி உற்சாகமிழக்கச் செய்து செயலற்று போக பண்ணி வீடு வீடாக திரிபவர்கள் எத்தனை பேர். தன்னுடைய ஊழியத்தினை தாங்க வேண்டி மற்றவரின் ஊழியத்தின் குறைவுகளை, வேதத்தில் காணப்படும் குறைவுகளை அல்ல, அவர்கள் பார்த்திராத, விசாரித்திராத, அறிந்திராத மனோ கற்பனைகளை ஊதி அதனால் உற்சாகமுடையோரை குழப்பி செயலற்று போக பண்ணின அக்கினி வார்த்தைகள் எத்தனை. அவைகளை ஈடு செய்யக்கூடுமோ? இந்த அக்கினி கொளுத்தப்பட்ட நோக்கம் என்ன? சாதாரணமாக வயலில் அறுவடை முடிந்த பின் தேவையற்ற அனைத்தையும் கொளுத்தி விடுவது குடியானவரின் வழக்கம். தனக்கு தேவையற்றவைகளை கொளுத்துகிறவன் மற்றவர்களின் வாழ்க்கையில் தேவையானவர்களை கொளுத்தி போட வாய்ப்புண்டே. கொளுத்தும் நேரத்தில் காற்று இல்லாமல் இருந்து அது அணைவதற்கு முன்னால் அடிக்கும் ஒரு காற்று அடுத்தவரை பாதித்து விடுமே. அல்லது நாம் கவலையீனமாக இருக்கும் போது வேறொருவர் விஷமத்தனமாக செயல்பட்டு அடுத்தவரை சேதப்படுத்திவிடக்கூடுமே. ஆனால் தேவ பிரசன்னம் அதை ஈடு செய்ய சொல்லுகிறது. நாம் மற்றவர்களுக்காக கரிசனை கொள்ள வேண்டியவர்கள், இழப்புக்கு ஈடு செய்ய வேண்டியவர்கள். சகேயு, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப தருவேன் என்பதனை பின்பற்றுவோர் இன்று எத்தனை பேர்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். குடும்ப வாழ்வில், சபை வாழ்வில், ஊழிய வாழ்வில், சமுதாயத்தில் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதிப்பு நம்மை பாதிக்கட்டும். சொல் அளவில் அல்ல, செயலளவில் இதனை காண்பிக்கவும், இந்த அக்னியின் பெரிய தீமை இதனை கண்டுகொள்ளவும் தேவன் நமக்கு உதவுவாராக. அநேகருடைய வாழ்வு அதனால் செழிக்கட்டும், இழப்புகள் தவிர்க்கப்படட்டும், இளமை ஜொலிக்கட்டும். அன்று சீஷர்கள் அறியாமல், தங்களுக்குள் இருக்கும் ஆவி என்ன என்பதை அறியாமல் அக்கினி இறக்கி சமாரியரை அழிக்க ஆண்டவரிடம் அனுமதி கேட்டனர். ஆண்டவராகிய இயேசுவோ அவர்களை அதட்டினார் என்பதனை மறக்காதிருப்போமாக. லூக்கா 9வது அதிகாரம் 51 முதல் 55 வரை. எஜமானின் வேலைக்காரர்கள் களைகளை பிடுங்கி போட அனுமதி கேட்டனர். ஆனால் எஜமானோ, வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றார். கனிகளின் மீது அத்தனை கரிசனை உள்ளவர் நம்ம எஜமான். மத்தேயு 13:24 முதல் 30 வரை. நாம் அநியாயமாய் வாங்கினதை திரும்ப நாளத்தனையாய் தருவேன் என்ற சகையுவை ஆபிரகாமின் குமாரன் என்று கூறி மகிழ்பவர் நம் ஆண்டவர். லூக்கா 19:8-9. சத்துரு தான் நம்மை தீயில் தள்ள வைத்து வேதனை உண்டாக்குகிறவன். மத்தேயு 17:15. மற்றவர்களின் அழிவில் குளிர்காய நினைப்பவர்களும் உலகில் உண்டு. எரிகிற வீட்டில் பிடுங்கினது லாபம் என்போரும் உண்டு. அந்த வகை கூட்டத்தில் நாம் சேர்ந்திடலாகாது.
நாவாகிய நெருப்பு, யாக்கோபு 3:5. பொசுக்கி போட்டவர்களின் எண்ணிக்கை உலகில் ஏராளம். கவனமாயிருப்போம். அந்நிய அக்னியை பற்ற வைத்து ஆண்டவரின் அக்னியால் அழிந்தவர்கள் உண்டு. கவனம். லேவியர் 10:1-2.